என்னோட ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிற எல்லாருமே வந்து காவேரியோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் காவேரி, விஜய், நிவின், யமுனா எல்லாருமே கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க குமரனை. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வீட்டுக்கே கிளம்பும்போது நம்ம 2 பேரும் ஒன்றா கிளம்புவோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு காவேரி. இந்த சர்ப்ரைஸ் நீ எதிர்பாராதது. நம்ம 2 பேரும் எத்தனையோ வாட்டி 2 பேரும் வந்து ஒன்றா வெளியே போகணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் போகவே முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காரணம் வந்து தள்ளிட்டே போகுது. அதனால் இப்போ லாங் ட்ரைவ் போகலாமா ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க, திடீர்னு வெளில தனியாக விட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மறுபடியும் கிளம்ப வேண்டியது இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் பதறி போவீங்க? எதுக்குங்க? ஏன் காவேரிலாம் பேசுகிறேன்? இன்றைக்கி வெளிலாக்க எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பாட்டியும் தாத்தா கிட்டேயும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். தாத்தா வந்து 100% கூட இருந்தே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எந்த பிரச்சனையும் வராது காவேரி. ப்ளீஸ் காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்ணுறாரு. நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு காவேரி வெளியே போய். இங்கே பாரு, இந்த ட்ரிப்பில் கண்டிப்பாக வந்து என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன். நீயும் வந்து உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி நம்ம பேசி எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பேச வேண்டியது என்னங்க இருக்குது? அதான் மனசில் இருந்து எல்லாம் தெரியுது. இல்லை காவேரி, நீ தப்பாக புரிஞ்சுட்ருக்க. நான் வந்து உனக்கு சொன்னால் தான் உனக்கு புரியும். நீ வா என் கூட. நம்ம திரும்பி வரும்போது வந்து மனசில் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக தான் திரும்பி வருவோம். ப்ளீஸ் காவேரின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே, தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு இங்கே விஜய். அடுத்து வந்து இங்கே குமரனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து வந்து அவருக்கு அவார்டும் கொடுக்குறாங்க. அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாம் சந்தோஷப்பட்டு குமரனை வந்து வாழ்த்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து மேடையிலே வந்து சொன்னதால் நிவின் வந்து வருத்தப்படுறாரு. நிவின் வந்து அப்படியே பார்த்துட்டு லைட்டாக கண் கலங்கிட்டு அப்படியே வந்து தன்னை மறைக்கிறாரு. இதை யமுனா கவனிச்சிடுறாங்க. இவ்வளோ நாளாக மாமாவுக்கு நீங்கள் தானே வந்து கூடவே இருந்தீங்க, ஆனால் உங்கள் பேர் ஏதாவது சொன்னாரா பார்த்தீங்களா? இப்போ வந்து விஜய் மாமா மட்டும் அவ்வளோ உயர்வாக சொல்கிறாரு பார்த்தீங்கல்ல அப்படின்னோடனே, ஏன் இப்படி இருக்க யமுனா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இப்படி போட்டு கொடுக்குற? எப்போவுமே குமரன் வந்து அண்ணா வந்து மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டார். அவர் வெளிப்படையாக சொல்கிறவர். இப்போ கூட அவர் வெளிப்படையாக தான் சொன்னார். அவர் மனசில் எதுவுமே கிடையாது. நான் கூட கண்கலங்கந்து எதுக்குன்னா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக நீ தேவையில்லாதெல்லாம் பேசி எங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைக்காத. ஐயோ நான் அப்படிலாம் யோசிக்கலைங்க, நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து, இங்கே பார், நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்காமல் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாரு. அதனால இவ்வளோ காண்டாகிறாங்க. நாங்கள் வந்து தனியாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் கிளம்புறத பார்த்துட்டு வந்து அப்படியே எல்லோரும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ரொம்ப சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே கிளம்புறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரி கிட்டே கிளம்பலாமா காவேரின்னொன்னே, சரிங்க, இப்போ எல்லோரும் விட்டுட்டு வரது எனக்கு ஒரு மாதிரி இருந்து உங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு காவேரியும் கூட போகிறாங்க. சந்தோஷப்படுறார் விஜய்.